கந்த சஷ்டி கவசம். கந்தங்கிறது என்னங்க ஐயா? நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து 2 இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபி கமலம் இருக்குங்க. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா மகா புராணங்கள் என்று சொல்லுவார்கள். 18 மகா புராணங்கள் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் அப்படியே பிரிச்சுட்டு போயிடுவாங்க. முருகன் வந்து தமிழ் கடவுள் மட்டும்தான். முருகன் வந்து வட இந்தியால யாருக்குமே முருகனை தெரியாது. வட திருப்புகளே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாகத்தாங்க அச்சுக்கு வந்துச்சு. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் in GIS, remote sensing and more. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் பாத்தீங்கன்னா தமிழ் வேறு, ஆன்மீகம் வேறு, இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கின்றார்கள். ஆனா நம்ம ஊர்ல அப்படி பிரிக்க முடியாது. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு. இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் நம்ம பாடுறோங்க. 20 நிமிஷம் நம்ம பாட போறோம். இது முருகனுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டா? கேள்வி நம்பர் 1. இல்ல இது ஒரு மந்திர நூலா? இந்த நூலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு. சில பேர் அதையும் சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும், இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும். இது 3 விதமாக இலக்கியமாக பார்க்கின்றார்கள், பக்தியாக பார்க்கிறாங்க, ஆன்மீகமா பார்க்கிறாங்க. கந்த சஷ்டி கவசம். கந்தங்கிறது என்னங்க ஐயா? நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து 2 இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபி கமலம் இருக்குங்க. உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அங்க மட்டும்தான் போய் எண்ட் ஆகுதுங்க ஐயா. பாதங்கள்ல, கைகள்ல. அதே போல தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்ல அது போய் நிக்குது. அதை பழைய தமிழ்ல 18ஆம் நூற்றாண்டுல சென்னி மலையில இந்த நூலை முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய 2 இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. சஷ்டி. இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம். ஆனா பழைய தமிழ்ல சஷ்டி என்றால் அது சட்டி. எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே உள்ள பாத்தீங்கன்னா அந்த பகுதி சட்டி போல இருக்கும். கந்த சஷ்டி கவசம். அப்படின்னா தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம்னு சொல்றோம். இதை இன்னொரு விதத்துல பாருங்க. சட்டியில் இருந்தா தான் அகப்பையில வரும், சஷ்டியில் இருந்தால் தான் அகை பையில் வரும். சஷ்டியில விரதம் இருக்கிறீங்கன்னா அகை பையில உயிர் உண்டாகும் என்பதற்காக சொல்லப்பட்டது. இந்த முழு கந்த சஷ்டி கவசத்துல அவ்வளவு சயின்ஸ் இருக்குதுங்க. இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாம் கந்த சஷ்டி கவசத்துல இருக்கு. அதனால்தான் நம்மை வாழ்வியல் நெறி என்று சொல்லுகின்றோம். தமிழ் மொழியிலே ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம். இந்த மொழியை பிரிச்சு பார்க்க முடியாது. அதை திரும்ப எப்ப நம்ம மையப்பகுதி கொண்டு வர போகின்றோம்? ஒரு கந்த சஷ்டி கவசத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு விஷயம் நாம் பேசலாங்க ஐயா. ஒரு விஷயம். அன்பு சொந்தங்களே, இன்று நாம் பாடக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக நாம் பாடுவோம். சஷ்டி ஒரு நாள்லையும் முருகன் கோவில்ல வரும்பொழுதெல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை பாடுவோம். அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய வேலை இருக்குதுங்க. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா மகா புராணங்கள் என்று சொல்லுவார்கள். 18 மகா புராணங்கள் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் அப்படியே பிரிச்சுட்டு போயிடுவாங்க. முருகன் வந்து தமிழ் கடவுள் மட்டும்தான். முருகன் வந்து வட இந்தியால யாருக்குமே முருகனை தெரியாது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மகா புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 மகா புராணமும் சேர்ந்து 95,000 ஸ்லோகன் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்துல மட்டும் 1,00,000 ஸ்லோகன் இருக்கு. ஸ்கந்த புராணம் எப்ப வந்துச்சு? அதை கண்டுபிடிச்சது ஆங்கிலேயன். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செசில் பெண்டால் 1898 நேபாள ஓலைச்சுவடைகளை கண்டுபிடித்து இதுதான் ஸ்கந்த புராணம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவர் கண்டுபிடித்தது வெறும் 81,000 ஓலைச்சுவடிகள் தான், ஸ்லோகங்கள் தான். அப்படி என்றால் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய நாம் என்ன கண்டுபிடிக்கணும். ஆட்சியாளர்கள் அதற்காக நிதி கொடுக்கணும். நம்முடைய பண்டைய தமிழ் நாகரிகம், கலாச்சாரம், வழிபாடு எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு அதில் இருக்குதுங்க ஐயா. ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நாம சொல்றோங்க ஐயா. இன்னைக்கு நாம சொல்றோம் திருப்புகளே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாகத்தாங்க ஐயா அச்சுக்கு வந்துச்சு. 2 உதாரணத்தை மட்டும் தான் நான் கொடுக்குறேங்க.
1871 கடலூர் கோர்ட்ல சண்டை போட்டுக்கிறாங்க. சிதம்பரம் கோவிலுடைய தீட்சிதாரும் ஆங்கிலேயர்கள். அன்னைக்கும் தீட்சிதார்கள் சொல்றாங்க, இந்த கோவில்ல வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. வெள்ளக்கார ஜட்ஜு சொல்றாரு, எப்படி வழிபடுவீங்க, பாடி காட்டுங்க அப்படின்னு. தீட்சிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த கோவில்ல டைப்பிஸ்ட் தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். அருமையா இருக்கே இந்த பாட்டு. தீட்சிதார் தனியா கூப்பிட்டு, ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க, என்னங்க ஐயான்னு கேட்கிறாங்க. ஐயா இதுதாங்க ஐயா திருப்புகழ் அப்படிங்கிறாங்க. 5 ஆண்டுகளாக 5 நூற்றாண்டுகளாக 13ஆம் நூற்றாண்டிலிருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்டோடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அவர் உட்கார்ந்து திருப்புகழை அச்சில ஏத்துறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குதுங்க ஐயா, அவ்வளவு இடத்துல இருக்கு. 5400 ஆண்டுகள் பழமையான தமிழினம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் 5400 ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற கேள்வியும் நாம கேட்கிறோம். அதுதான் அருமை சொந்தங்களே, இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேருவோம். அதைவிட முக்கியம், எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம். நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. யாருக்கும் நாம் எதிரி கிடையாது. 2 நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க. அதை தைரியமா நீங்க காட்டுங்க. நேத்து திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு எம்பியா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர். கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார் 4 நாட்களுக்கு முன்பு. ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க. நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க, அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க. அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும். இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் யாருக்கும் எதிரி இல்லை. நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் அன்பு சொந்தங்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. டெட்ராய்ட் ஒரு காலத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அங்க இருந்தாங்க வந்துச்சு. 10 ஆண்டுகள் அமெரிக்காவில் டெட்ராய்டினுடைய மக்கள் தொகை மட்டுமே 25 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. அப்ப எந்த நகரங்கள் செழிப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவிலை சார்ந்த நகரங்கள் மட்டும்தான் செழிப்பா இருக்கு. யுஎஸ்ல அட்லாண்டிக் சிட்டி கேம்பிளிங்காக ஆரம்பிச்சாங்க, காணாம போயிருச்சு. டெட்ராய்ட் மேனுஃபேக்சரிங்காக ஆரம்பிச்சாங்க, காணாம போயிருச்சு. ஆனா கோவில்களை சார்ந்து இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்க, மதுரை முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம், 4வது சங்கத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கிறது. பாருங்க, கோவில்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அந்த நகரத்தை ஒரே நிமிஷம் கூர்மையா பாருங்க. காசிய பாருங்க, உஜ்ஜயின பாருங்க. தமிழகத்துல கோவிலுக்காங்க பஞ்சம். 44,000 கோவில்கள் என்று சொல்லுகின்றோம். அதையெல்லாம் தாண்டி எத்தனை இலக்கியங்கள், எத்தனை கோவில்கள் இயற்றப்பட்டிருக்குன்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஐயா, ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள் 120 ஐயா. தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 274 சிவாலயங்கள். மங்கள சாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்கள், 33 சக்தி பீடங்கள். எல்லா நகரமுமே ஒரு கோவிலை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நகரத்துக்கு அழிவு இல்லை, அந்த கலாச்சாரத்திற்கு அழிவு இல்லை, அந்த தமிழ் மக்களுக்கு அழிவு இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சி அரசியல் பேசக்கூடாது இருந்தும் ஒரு சின்ன விஷயத்தை அரசியலாக பேசவில்லை. 5400 ஆண்டுகள் சந்தோஷம். 5400 ஆண்டுகள். ஏன் 5400 ஆண்டுகள் என்றால் கோவில்களை சார்ந்து இந்த கலாச்சாரம் இருந்ததால் 5400 ஆண்டுகள். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அதனால் நம்முடைய கடமை. இன்னைக்கு இந்தியால எத்தனையோ நகரங்கள், ஐயா பவன் கல்யாணம் அவங்க வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் திருப்பதி கோவிலினுடைய சொத்தை எஸ்டிமேட் பண்றாங்க. தி டோட்டல் அசெட் ஆஃப் திருப்பதி டெம்பிள். திருப்பதி டெம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 917 இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாங்க, சென்னை உட்பட. மொத்தமாக அசஸ் பண்ணி பார்த்தா திருப்பதி மட்டுமே 2,47,000 கோடி ரூபாய் சொத்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானுக்கு இருக்கு. 2,47,000 கோடி. தமிழ்நாடு அரசனுடைய ஒரு பட்ஜெட்டுங்கிறது 3 லட்சம் கோடிங்க ஐயா. அதனால் ஆன்மீகம் சார்ந்த அரசியல், ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் நெறி, ஆன்மீகம் சார்ந்த பொருளாதாரம் வரும் பொழுது மட்டும்தான் முருகன் நிம்மதியாக இருப்பார். முருகன் நிம்மதியாக இருக்கும் பொழுது நாம் நிம்மதியாக இருப்போம். நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் நிம்மதியாக இருக்கும். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க. எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. போகும் பொழுது வரும் பொழுது எதுவும் நமக்கு நடக்காது. காரணம், எப்பொழுதும் முருகபெருமான் நம்ம கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எனக்கு முன்பு சிரவை ஆதீனம் சாமி பேசும் பொழுது ஒரு அற்புதமான கந்தர் அலங்காரத்தை சொல்லிட்டு
இதை மட்டும் சொல்லுங்க போதும் என்றார். ஐயாவுடைய அனுமதியோடு மறுபடியும் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன். நாள் என் செய்யும். இன்னைக்கு நாள் சரியில்லை, செவ்வாய்க்கிழமை பண்ணாதீங்க, புதன்கிழமை பண்ணாதீங்க. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். வினை என்னதான் பண்ணிரும். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். சனி பகவான் வந்துட்டாரு, சுக்கர பகவான் வந்துட்டாரு, சூரிய பகவான் வந்துட்டார். கொடும் கூற்று என் செய்யும். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்பே வந்து தோன்றின. இது நம்முடைய கந்தர் அலங்காரத்துக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் சொன்னது. எப்பொழுதுமே ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றான், நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதனாலதான் பாருங்க, மழை வந்த மழை கூட நின்று இருக்கிறது. ஏன்னா பவன் கல்யாணம் அவங்க பேசி கந்தர் சஷ்டி கவசம் முழுவதுமாக முடிந்து அதன் பிறகு தீபாராத்தனை சாமிக்கு காட்டி நமக்கு காட்டும் வரை மழை வரப்போவது கிடையாது. கண்ணீர் துளிகள் மட்டும் வந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சிறப்பாய்ந்த ஒரு மாநாடு நடத்தியதற்கு, இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து காட்டியதற்கு, எத்தனையோ மனிதர்கள் பெயர் தெரியாம இந்த இயக்கத்துல டிராபிக்கை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி இல்லாம ரோட்ல அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அத்தனை இந்த பேர் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வந்திருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக 4 முன்னாள் அமைச்சர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். சாதாரண பொதுமக்கள் வந்திருக்கின்றார்கள். முருக பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். அழைப்புதல் வாங்கிய கட்சி தலைவர்கள் எல்லோரும் தங்களுடைய தொண்டர்களை தலைவர்களை அனுப்பியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாநாடாக நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னது போல இன்னி தமிழ்நாட்டுல மதுரை முருகர் மாநாட்டுக்கு முன்பு, மதுரை முருகர் மாநாட்டுக்கு பின்பு என்றுதான் அரசியல் சரித்திரம் இருக்கும். அதை நடத்தி காட்டியதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி.